இயேசு நல்லவர். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார்? இட்ஸ் பியூட்டிஃபுல். ஆமென். வாசிங்கள் ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். போதும். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் தன்னுடைய மகிமையினாலே நிரப்பி அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அவர்கள் தேவன் ஆண்டவர் வந்துட்டா ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க, தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வாங்க, அவரும் இவங்களோட உறவாடுவார். இன்னும் மகிமையான ஒரு நாட்களில் இப்போ அதே நபர்கள் இன்றைக்கு வெட்கத்தோடு ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அதற்கு என்ன காரணம்? அவர்கள் செய்த பாவம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அவர்கள் செய்த பாவம். அப்ப முதல் காரணம், வெட்கத்திற்கு முதல் காரணம் என்னன்னா பாவம். சொல்லுங்க. அப்ப பாவம் உன்னை தலை குனிய வைக்கிறது. இவர்கள் பாவம் செஞ்ச உடனே தேவ மகிமை இவர்களை விட்டு போயிருச்சு. இவன் பார்த்தான், நிர்வாணமா இருக்கிறத பார்த்து வெட்கப்பட்டு அவன் ஓடி போய் ஒளித்து கொள்ளுகிறான். ஆண்டவர் வரப்போறாரு, ஐயோ எப்படி அவரை மீட் பண்றது என்று சொல்லி அவன் தன் வெட்கத்தை அல்லது தன்னுடைய பாவத்தை தானே மூடுவதற்கு முயற்சி செய்தான். நம்ம எல்லாருமே அப்படித்தான். நம்ம ஒரு தவறை செஞ்சிட்டோம், உடனடியாக அதை மறைக்க முயற்சிப்போம். ஆதாம் ஏவாளும் அப்படித்தான் செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? அத்தி இலையினாலே ஆமேன் ஒரு ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணாங்க, தங்கள் நிர்வாணத்தை மறைத்தார்கள். இப்படிதான் நாம் நம்முடைய பாவத்தை மூடுவதற்கு முயற்சிப்போம். வெளியே தெரிந்தால் வெட்கம், அவமானம், நிந்தை, அதை எப்படியாவது மூடணும்னு சொல்லி நாம் மூட ட்ரை பண்ணுவோம். ஹல்லேலூயா. கவனிங்க, அவங்க அத்தி இலைய உண்டு பண்ணி நல்ல ட்ரெஸ் மாதிரி நல்லா கவர் பண்ணியாச்சு. அப்பா, நம்ம எப்படி எல்லாரும் மொபைலில் ஏதாவது ஒன்று பார்க்கக்கூடாத பார்த்துட்டு சர்ச் ஹிஸ்ட்ரி என்ன செய்வோம்? அப்போ நீங்களாம் தேவ தூதர்களில் உங்களுக்கு அது தெரியாது. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் ஐயா. இன்றைக்கி இருக்கிற எல்லாம் பயங்கரமான பிசாசோட தந்திரம். சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களை கூட பிசாசு இதில் இந்த வலையில் இழுத்து போடுறதை நான் பார்க்குறேன். நான் என்ன செய்வோம்? சர்ச் ஹிஸ்ட்ரியை ஆமாம் எரேஸ் பண்ணுற மாதிரி தான். அது மாதிரி தான் நம்ம செஞ்ச பாவத்தை மூடுறதுக்கு நாமே முயற்சி செய்வோம். ஆதாம் ஏவாளும் அன்னைக்கு முயற்சி செஞ்சு மூடிட்டாங்க. அப்பா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் 140 டிகிரி வெயில் அடிச்சது. எவ்வளோ டிகிரி அடிச்சொன்ன என்ன ஆகும்? இலை எல்லாம் மடப்படப்படன்னு அப்பள மாதிரி காஞ்சு, அடுத்தது ஒரு சூறாவளி காற்று அடிச்சொன்ன என்னாச்சு? நீ கஷ்டப்பட்டு மூடினதெல்லாம் பறந்து போச்சு. இப்போ ஆண்டவர் வராரு. வந்தோடனே இவன் தப்பு பண்ணிட்டான், சரி உடனே அப்பா இல்லை, உடனே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அடிச்சு அந்த தோலை எடுத்து அவரில் ஒரு கூடையை உண்டாக்கினார். இதைத்தான் தாவீது 32வது சங்கீதத்தில் சொல்றான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. தம்பி, ஐயா, சகோதரா, தங்கச்சி, வாலிப பிள்ளை, நீ பாவம் செஞ்சிட்டியா? ஏசப்பாட்ட ஓடி வந்துட்டு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவர்கிட்ட வந்து இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உன் பாவங்கள் இரத்தாம்பரம் சிவப்பை போல இருந்தாலும் அதை உறைந்த மழையை போல வெண்மையாக்குகிறவர் மட்டுமல்ல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாயும் பாவத்தை உன்னை விட்டு விலக்கி போடுவார், கடலின் ஆழத்திற்குள்ளே போடுவார். அவர் மூடினா நிரந்தரமா இருக்கும். நீயா மூடினா திரும்ப அவமானம் வரும்,
திரும்ப வெட்கம் வரும். ஆனால் அவர் மூடனா வெட்கத்தை மாற்றி உன்னை அதே இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை அவமானப்படுத்த விரும்பாதவர். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பையும் ஆண்டவர் வெளியே காமிச்சிருந்தார்னா நமக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும்ல. அது எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சு மறைச்சு ரொம்ப ஜென்டலாக உணர்த்தி 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 நம்மை மனம் திரும்ப வச்சு அதெல்லாம் நிரந்தரமாக மூடுறதுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் துடிக்கிறார். ஆனால் பிரசங்கில் ஒரு வசனம் இருக்கு, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினாலே துன்மார்க்கனுடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது. வாசிங்க 8:11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்கு. கவனிங்க. இன்னைக்கு நோவாமின் காலத்தில் எப்படியோ, லோத்துவின் காலத்தில் எப்படியோ, அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இருக்கும். எப்படி? உணர்வில்லை. சொல்லுங்க எல்லாரும், உணர்வில்லை. பிரசங்க கேட்கும் போது ஊன்றது, ஒப்பு கொடுக்கும் போது ஊன்று, அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய வாழ்க்கை, மறுபடியும் பழைய ஜென்ம குணங்கள், பழைய அடிக்ஷன், ரகசிய பாவம், விட முடியாத காரியங்கள். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, பாவத்தினால உனக்கு வெட்கம்தான் வரும், நிந்தை தான் வரும், அவமானம் தான் வரும். ஆமென். அப்பா அம்மாக்கு முன்னால, ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால, சொசைட்டியில் நீ தலை குனிவாய். நீயே மூடுறதுக்கு ட்ரை பண்ற. நான் உனக்கு நிரந்தரமாக மூடுவேயா. உன் அவமானத்தை மாற்றி, வெட்கத்தை மாற்றி, அதே இடத்துல உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன். ஆனால் நீ மறைக்கக்கூடாது, என்கிட்ட வந்துடணும், என்கிட்ட வந்துடணும். பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். இந்த மாலை நேரத்தில் பைபிளை ஆண்டவர் முடிக்கும் போது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். இந்த நாட்களில் பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு வலை தேடி வலை விரித்து காத்து கொண்டிருக்கிறான். ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னேறி போயிட்டே இருக்கணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நீ தனியாக இருக்கும் போது உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும், உன்னுடைய சிந்தைகள் பரிசுத்தமாக இருக்கட்டும், உன்னுடைய கண் பார்வை பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆமென். ஒவ்வொரு அவயவத்தையும் பலிபீடத்தில் வைக்கிறதா ஆராதனை. சொல்லுங்க, ஒவ்வொரு அவயவத்தையும் ஆமென் பலிபீடத்தில் வைக்கணும். ஆண்டவரே, இனிமேல் நான் என் கண்ணு தவறான காரியத்தை பார்க்காது அப்படின்னு நீங்கள் பலிபீடத்தில் கண்ணை வச்சிங்கன்னா அதுதான் ஆராதனைன்னு ரோமர் 12:1 சொல்லுகிறது. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க சரீரங்களை, அவயவங்களை. காது தவறான காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், சினிமா பாட்டை, கெட்ட வார்த்தையை கேட்க மாட்டேன். என் வாய் தவறான வார்த்தைகளை, ஆமன் பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு உண்பதாக உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்கட்டும். ஆண்டவரே, பதறி பேசக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வந்தாலும் ஒரு பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை அப்படின்னா உன் வாயில பதறி வார்த்தைகள் வரக்கூடாது. எல்லாமே உனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம். இங்கே வந்து அந்நிய பாஷை பேசிட்டு சண்டை போடும்போது வேற பாஷை பேசுனீங்கன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவார். இருக்கிறீங்களா இல்லையா? பிசாசுக்கு சந்தோஷமாயிரும். இல்லை இல்லை, நான் எல்லா இடத்துலையும் சாட்சியை காத்துக்கொள்வேன், நான் பரிசுத்தமாக வாழுவேன் என்று இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வெட்கத்தை அவமானத்தை நான் நிரந்தரமாக மூடி உன்னை கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பேன். த சேம் பிளேஸ்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. லேகியோன் பிடித்த மனிதனை பாருங்கள், வாலிபனை சொந்தக்காரன் விரட்டிட்டான், ஊரே விரட்டிருச்சு, மனித இனத்திலேயே அவங்கள சேர்த்தி கொள்ளல.
ஆடை இழந்து நிர்வாணமாக கல்லறைகள் தான் குடியிருப்பாக மாறினது. ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் இந்த பிசாசெல்லாம் வெளியே துரத்தினோன்னு அவன் வஸ்திரம் தரித்தவனாக அவரிடத்தில் அமர்ந்திருந்தான். அதுக்கு பிறகு பாருங்க, அவனை அதே ஊர்ல கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வச்சுட்டார். என்ன செஞ்சார்? இயேசு மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு அடுத்து அந்த ரவுண்டு அவரை துரத்திட்டாங்கல்ல. இவங்கிட்ட லேவியன் போய் பண்ணியெல்லாம் கடலில் போனோன்னு இவர் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? துரத்தி விட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு பெரிய ரவுண்டு மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு மறுபடியும் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. திரளான ஜனங்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள். அதற்கு காரணம் அந்த வாலிபனுடைய ஊழியம், அவனுடைய சாட்சி. ஆமென். வெட்கப்பட்ட அதே இடத்துல, இன் ஆல் ஏரியாஸ், அதே ஊரில், அதே ஆஃபீஸில், அதே கம்பெனியில், அதே சொசைட்டியில் கர்த்தரும் தலையை திரும்ப உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னை கீர்த்தியாக, உன்னை புகழ்ச்சியாக வைப்பார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்னைக்கு பாவத்தை மட்டும் தூக்கி வீசிருங்க. உங்க அவமானத்தெல்லாம் கர்த்தர் மாத்துறாரா இல்லையான்னு நீங்க இந்த சபையில வந்து சாட்சி சொல்லுவீங்க. பாவத்தை மட்டும் தூக்கி வீசிருங்க, கர்த்தர் உங்க வெட்கத்தெல்லாம் மாத்தி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பார். ரெண்டாவது தோல்வியினால் வெட்கம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதுக்கு நான் ஆதாரமாக யோசுவா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஜாஷுவா சாப்டர் 7 verse 6. கவனிங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக. ஓ மை காட், என்னாச்சு ஜாஷுவா? வாட் ஹேப்பன் டு யூ? என்னாச்சு? ஜாஷுவாவும் மூப்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா, நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம், ஆனால் கர்த்தர் எங்களை சந்தித்தார். நம்முடைய கரத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே எங்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். பார்வோனின் அடிமைத்தனத்தில் எங்களை விடுதலையாக்கினார். நாங்கள் ஆண்டவர் எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க நாங்கள் டிராவல் பண்ணோம். கர்த்தர் விடுதலையாக்கிட்டாரு. ஆனால் பின்னாலேயே யார் வந்தா? பார்வோனும் அவனுடைய சேனைகளும் வந்தது. முன்னால பார்த்தா செங்கடல். கர்த்தர் சத்துருக்களுக்கு உண்பதாக வழி இல்லாத இடத்துல எங்களுக்கு வழி உண்டாக்கினார். செங்கடலை நாங்கள் இரண்டா பிரித்தார். நாங்கள் நடந்து போனோம். பின்னாலேயே அவனும் வந்தான். மயந்துட்டோம். ஆனால் அதே செங்கடல் அவர்களை கவிழ்த்து போட்டது. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் நடக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறார். கானானை சுதந்திரிப்போன்னு பாட்டு பாடிட்டு போனோம். வழியில் தண்ணி இல்லை, தண்ணியை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சாப்பாடு கேட்டோம். சாப்பாடு தூதர்கள் உண்ணும் உணவார் எங்களை கர்த்தர் போஷித்தார். காடையை கேட்டோம், கர்த்தர் தந்தார். ஒரு இடத்துல தண்ணி தாகம், தண்ணி கசப்பா இருந்தது, அந்த கசப்பை மதுரமாக மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக எங்களோடு கூட இருந்தார். திடீர்னு மோசே செத்து போயிட்டாரு. இப்போ யோர்தான் எங்களுக்கு முன்னால் இருக்கு. அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளை கால் இறங்கி வைக்க சொல். வச்சா யோர்தான் இரண்டா பிரிஞ்சிருச்சு. எங்களுக்கு சந்தோஷம். மோசே போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் நம்பின மனிதர்கள், எங்களை நடத்தினவர்கள் எங்களை கைவிட்டாலும் எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் நம்பின மனிதர்கள் நடு ரோட்ல உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். உங்க சொந்த குடும்பத்தார், நீங்கள் நம்பின நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், அவங்களுக்கு முன்னாலேயே கர்த்தர் உங்கள் வெட்கத்தை மாற்றி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க. நல்ல கை தட்டி தேவனை துதிங்க பார்க்கலாம். இந்த மாலையில கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே. ஹல்லேலூயா. யோர்தான் இரண்டா பிரிஞ்சது.
அதுக்கப்புறம் பார்த்தா எரிகோ அதை விட பயங்கர டெரரா நின்றுட்டு இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், 7 நாள் சுத்துடா, எரிகோ கீழே விழுந்துரும். ஆமீன். 7 நாள் நாங்கள் சுத்தினோம். கர்த்தர் சொன்ன மாதிரி எரிகோ தரைமட்டமாச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சாபத்தீடானதிலே ஒன்றையும் எடுக்கக்கூடாது. அடுத்தது ஆயி பட்டணம். சின்ன பட்டணங்க, ரொம்ப சின்ன சிட்டி. ஆயி பட்டணத்துக்கு முன்னால நாங்கள் என்ன செஞ்சோம்? தோற்று போய்விட்டோம். சொல்லுங்க. ஆயி பட்டணத்துக்கு முன்னால் என்ன செஞ்சோம்? தோற்று போய்விட்டோம். இதற்கு காரணம் 2 காரணம் இருக்கு. ஒன்று பாவம், ஆகான் செய்த பாவம். வாசிங்க 7:3. யோசுவா 7:3. யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. நல்ல கவனிங்க. இப்ப பாருங்களேன், கர்த்தருடைய கோபம் மூண்டது. கடைசியில் இப்ப வேவு பார்த்து அந்த மனுஷர் போய் திரும்பி வந்து யோசுவா இடத்துல சொல்றாங்க, பாஸ்டர் ஜாஷுவா, ஆயி பட்டணம் ஒண்ணு கிடையாது. நம்ம எல்லாரும் போய் என்ன செய்ய வேண்டாம்? யுத்தம் சொல்லுங்க பண்ண வேண்டாம். சும்மா 2000-3000 பேர் போனா சொல்லுங்க, நம்ம அப்படி தானே பேசுவோம். சும்மா 2-3 பேரை போனா முடிச்சுட்டு வந்துடலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். மேட்ரு சொல்லுங்க. நல்ல கவனிங்க. கடந்த கால வெற்றியை வைத்து நிகழ்காலத்தை நீங்கள் கடத்தக்கூடாது. கடந்த கால வெற்றியை வைத்து, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். இந்த இடத்துல நான் வலியுறுத்துறது டிபெண்டிங் ஆன் காட் தான். நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் அவரையே சார்ந்து இருக்கணும்னு விரும்புகிறார். அவரையே டிபெண்ட் பண்ணணும். நம்ம ஏதாவது மனுஷனை சார்ந்து இருந்தோம்னா அவர் ஆக்ட் பண்ண மாட்டார். ஹி வில் பி சைலண்ட். எனக்கு எம்எல்ஏ தெரியும்டான்னா நீ எம்எல்ஏ பார்த்துக்கொண்டு அவர் அமைதியாக இருப்பார். நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? எனக்கு மந்திரியை தெரியும், நீ மந்திரி போய் பாடுறான்னு அவர். பைபிள் என்ன சொல்லுது? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது. ஏன்னா அவர் தான் சட்டத்தை மாற்றுறவர். அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்த உசியா ராஜா, இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா அதில் தான் இருக்கு. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில், ஏன்னா இந்த ஏசாயா உசியா இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ், ஒரே ஃபேமிலி. உசாயா ஐசாயா எல்லாம் என்னது? ஒரே ஃபேமிலி, சொந்தக்காரன். ராஜா சொந்தக்காரனாக இருந்தால் நமக்கு என்னையா கவலை? இப்போ ஏசாயாக்கு யார் சொந்தக்காரன்? ராஜா. அப்படி சொல்லுங்க. லிசன் கேர்ஃபுல்லி. ராஜா சொந்தக்காரன். இவன் எதுக்கு எடுத்தாலும் ஃபோன், ஹலோ அரண்மனையில் நான் உசியா பேசுகிறேன், ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனை ஓகே, 1 டன் வந்து இறங்கியாச்சு. எல்லாம் அரண்மனையிலேருந்து வந்து ஒரு கவலையும் கிடையாது. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என்னன்னாலும் அரண்மனைக்குள்ள ஃபோன் பண்ணுறான், இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றானே. இப்போ ஆண்டவர் இவன் சார்ந்திருந்த உசியாவை எடுத்துட்டாரு. இப்போ தான் இவன் வானத்தை பார்க்குறான். இவன் பரலோகத்தை பார்த்து இப்போ தான் பார்த்தோன்னே அங்கே ஆண்டவர் ராஜாவாக காட்சி கொடுக்குறாரு. என்னவா காட்சி கொடுக்குறாரு? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் சேனைகளில், சரி ராஜாவா அப்படின்னு என்ன சொல்றாரு? டே, பூமியில ராஜா வருவான் போவான், 5 வருஷம் அவன் வருவான் போவான். ஆனா நான் என்றைக்குமே நான் தான் ராஜா. உன் கண்கள் என் மேல பதிந்திருக்கிற வரைக்கும், என்ன நீ சார்ந்திருக்கிற வரைக்கும், தானியேலுடைய காரியம் தரியுவின் காலத்திலும் எல்லா ராஜாக்களின் காலத்திலும் ஜெயமாயிருந்தது. ஏன்னா தானியேல் ராஜாக்க மதிக்கவே இல்லை. அவன் மதிச்சதெல்லாம் அந்த ராஜாவை தான், நம்ம ராஜாவை தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? யோ, உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு இல்லையா?
நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் தெரியும், அவர் எங்களுக்கு தெரியும். பவுல் சொல்கிறார், நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் யார் ஆராதிக்கிறோம் எங்களுக்கு தெரியும். அவர் எங்களை கைவிட மாட்டார், எங்களை அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார், அவர் எங்கள் தலையை உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த என்ன சொல்றாங்கன்னா 2000-3000 பேர் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க, போய் தோத்துட்டாங்க. இப்போ பாருங்க 8வது அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர். கவனிங்க. முதல்ல 2000-3000 பேர் அடிச்சு போய் தள்ளிடுவோம்னா யோசுவா பார்த்தார். யோசுவா நல்ல தலைவன், தேவனோடு நெருங்கின உறவுடையவன். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு தேவ பிரசன்னம் ரொம்ப பிடிக்கும். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆகான் செஞ்ச பாவம் மட்டும் இல்லை, நம்ம கடந்த கால வெற்றியை வச்சு இப்போ நகர பார்க்குறோம். யூ ஷுட் டிபெண்ட் ஆன் காட் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம், ஃபார் எவ்ரி விக்டரி. நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். கடந்த கால வெற்றியை வச்சு இந்த எவ்ரி மூவ், ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் 100% டிபெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களோட கர்த்தர் பேச விரும்புகிறார். யோசுவா கண்டுபிடிச்சாரு. ஓ, இப்போ சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், நல்லா உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த ராத்திரியும் கர்த்தர் உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி நான் சொல்றதுக்கு பின்னால சொல்லுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். சொல்லுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை அதிசயங்களை காண செய்வார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பதாக எங்கள் தலையை உயர்த்துவார். ராபா லகா ராதா நாமா. நல்ல கை தட்டி தேவனை துதிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். சகோதரி, சகோதரா, நீ ஆண்டவரை சார்ந்து நின்றுப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே, come on everyone, close your eyes. நீங்க ரொம்ப நெருக்கத்தின் பாதையிலே நடக்கிறத நான் பார்க்கிறேன். வெட்கம், அவமானம், நிந்தை, நம்பின மனிதர்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றத ஆமென் கர்த்தர் பார்க்கிறார். உங்க சுயபலத்தை நம்பி நீங்க தோற்று போயிட்டீங்க, உங்க அனுபவத்தை நம்பி சோர்ந்து போயிட்டீங்க. ஆமென். கர்த்தர் சொல்றார், என்னை சார்ந்து கொள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கையை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். இந்த மாலை நேரத்தில் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்வதாக. சகோதரி, உன் சொந்த குடும்பத்திலேயே நீ அவமானப்படுத்தப்பட்டு இந்த இடத்துல நிற்கிற, அல்லேலூயா, கர்த்தர் சொல்றார், இந்த ராத்திரி உன் அவமானத்தை, வெட்கத்தை நான் மாற்றி அதே இடத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன். ரபா லாதா ரானா சாந்தோரோ ரே மஹாந்தா ராகாதானா. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். எழும்பு, 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 எழும்பு. யோசுவாவே எழும்பு. ஏன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற? எழும்பு. உன் வெட்கத்தை நான் மாற்ற போகிறேன். உன் வெட்கத்தை நான் மாற்ற போகிறேன். உனக்கு கீர்த்தி உண்டாக செய்ய போகிறேன். உன்னோடு கூட நான் இருக்கிறத உன் சத்துருக்களை பார்க்க செய்வேன். ராதா ராபா மனா கரதனா நிமானகரதனா.
நம்புவேன். ஹalleluya. Jesus Christ God. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லமா சகோதரி, நம்புங்கம்மா. நீங்க அவரை மட்டும் நம்புங்க, மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் நம்பாதீங்க, அவரை மட்டும் நம்புங்க. சகோதரா, அவரை மட்டும் நம்புங்க. ஹalleluya. உன் சத்துருக்கள் யாரா வேணா இருக்கலாம், உன் பாசா இருக்கலாம், உன்னை நசுக்கணும், உன்னை உயர்த்த வரக்கூடாதுன்னு உன்னை சுற்றி நிறைய பேர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலேஜில் ஸ்கூலில் போராட்டம் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து கொள்றேன்ப்பா, உம்மை சார்ந்து கொள்றேன்ப்பா. என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. சொல்லுங்க, என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கையே நீங்க தான். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Come on everyone. நான் நம்புவேன். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தால் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும். எத்தனை பேர் சொல்றீங்க? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன். நான் நம்புகிறது அவராலே வரும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். ஹalleluya. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வரோம். இந்த ஜனங்களுக்கு, இந்த சபைக்கு நீங்க கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் மறுபடியும் ப்ரொனவுன்ஸ் பண்ண விரும்புறேன். நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த சகல இடங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக. Lord, do something great miracle in their life, oh God. கிருபைக்குள் மறைச்சுக்கோங்க, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.